தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உரிய ஆவணங்கள் இருந்தும் லாரிகளுக்கு அதிகளவு அபராதம் விதிப்பதாக போலீசார் மீது லாரி ஓட்டுநர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். லாரிகளை குறிவைத்து போலீசார் அபராதம் விதிப்பது ஏன்? தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூரில் ஏராளமான சோலார் நிறுவனங்கள் உள்ளன. இந்த நிறுவனங்களுக்கு நேற்று முன்தினம் மாலையில் ஹைதராபாத்தில் இருந்து சோலார் பிளான்ட் ஏற்றிக்கொண்டு 4 லாரிகள் வந்துள்ளன. இந்த நிலையில் கடம்பூர் காவல் நிலைய ஆய்வாளர் கவிதா மற்றும் உதவி ஆய்வாளர் உலகநாதன் ஆகியோர் 4 லாரிகளையும் சோதனை செய்து லாரி டிரைவர் சீட் பெல்ட் மற்றும் காக்கி உடை அணியவில்லை, வேகமாக வாகனம் ஓட்டினார் என்று போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மேலும் அபராதமாக 2 லாரிகளுக்கு தலா 7500 அடுத்த 2 லாரிகளுக்கு தலா 3500 என 22,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளனர். இந்த நிலையில் எல்லா ஆவணங்களும் சரியாக இருந்தும் வேண்டுமென்றே அபராதம் விதித்துள்ளதாகவும், தாங்கள் இறக்க வந்த சோலார் நிறுவனத்திற்கும் காவல்துறைக்கும் இடையே இருக்கும் பிரச்சனைக்காக தங்கள் மீது அபராத தொகை விதித்துள்ளதாக லாரி டிரைவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வேகமாக லாரியை இயக்காத நிலையில் வேகமாக வந்ததாக அபராதம் விதித்துள்ளனர். இப்படி கொடுமையாக அபராதம் விதித்தால் நாங்கள் தற்கொலை செய்து கொள்வதை தவிர வேறு வழியில்லை என்று வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். அபராதம் குறித்து லாரி உரிமையாளர்கள் கடம்பூர் காவல் நிலையத்தை தொடர்பு கொண்டு கேட்டபோது முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர். இப்பிரச்சனை குறித்து லாரி உரிமையாளர்கள் அசோசியேஷனின் வாகனம் சேவை அமைப்பினர் தூத்துக்குடி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்துள்ளனர். நாங்கள் பொறுமையாக தான் வரோம். வந்தவொடனே கேஸை வண்டி ஓரம் கட்டினாங்க, ஓரம் கட்டிட்டோம். ஓரம் கட்டினவொடனே 8500 கேஸ் போட்டாங்க. எனக்கு எதுக்கு போடுறீங்கன்னு கேட்டதுக்கு, நீங்கள் இந்த ரோட்டில் வண்டி ஓட்டக்கூடாது, கிராம ரோடு, இது வண்டி ஓட்டக்கூடாது, நாங்கள் டேக்ஸி கட்டுறோம், எல்லாமே பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த 8500 யார் ஓனர் என்ன சொல்லிட்டாரு, என் பேரில் தான் வைக்கிறாரு. பிளான்ட்டுக்கு தான் நாங்கள் வந்தோம். பிளான்ட்டுக்காரங்களாம் இவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய டீலிங் இருக்கும் போல இருக்குது. என்னன்னு தெரியல நமக்கு. அதுக்கு நாங்கள் பலிகடாவாக ஆகிட்டோம். இந்த மாதிரி கேஸ் போட்டாக்கா டிரைவர் எல்லாருமே தற்கொலை பண்ணி தான் சாவ போகிறாங்க. சீட் பெல்ட் போடல, ரைட்டு போடலாம், யூனிஃபார்ம் இல்லை, அதுக்கு நீங்கள் போடலாம், ரைட்டு ஏற்றுக்கிறோம், அதை ஏற்றுக்கிறோம். அந்த கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் பணம் கட்டுறோம் சந்தோஷமா. ஆனால் ஓவர் ஸ்பீடு வராத இதுக்கு ஒருத்தன் தப்பு பண்ணாத ஒரு நார்மலாக வந்துகிட்டு இருக்கிற ஒரு வண்டியை பிடிச்சி உங்களுக்கு தோன்றதெல்லாம் கேஸ் போடுறதுக்கு எந்த சட்டத்தில் இடம் இருக்குது? இதுக்கு யார் அனுமதிக்கிறா? ஆளே வராமல் எந்த வித தவறும் செய்யாமல் எங்களை தப்பு பண்ணோன்னு 8500 ரூபா ஃபைன் போட்டு ஸ்லிப் கையில் கொடுக்கறதுக்கு எந்த சட்டம் அனுமதிக்குது? இது முட்டாள்தனமான சட்டம் இல்லையா? எதன் அடிப்படையில் இதை ஏற்றுக்கிறது? நான் தப்பு பண்ணலப்ப இது எப்படி நான் நிரூபிக்கிறது? இதுக்கு யார் பொறுப்பு? இப்பிரச்சனை குறித்து சம்பந்தப்பட்ட காவல் நிலைய ஆய்வாளரை சந்தித்து கேட்டபோது, கிராமப்புற சாலைகளில் வாகனங்கள் வேகமாக சென்றதால் பொதுமக்களின் நலன் கருதி அபராதம் விதிக்கப்பட்டதாக தெரிவித்திருக்கிறார். லாரி ஓட்டுநர்கள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டுகளில் உண்மை இல்லை என்றும் கூறியிருக்கிறார்.